மிதுன ராசி நல்ல ஒரு புத்தி கூர்மை படைத்த ஒரு அற்புதமான ராசி தான். ஏன் அப்படின்னா இது புதனே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க. அதனால் இவங்க எப்பவுமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பேச்சுலையும் சரி, ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பேச்சு திறன், வேகமான ஒரு சிந்தனை, புதிய விஷயங்களை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம், இது எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் ஒரே விஷயத்தில் தொடர்ந்து இவங்களை கவனம் செலுத்துவதில் சில நேரங்களில் இவங்களோட வாழ்க்கையில் சிரமம் அப்படிங்கிறது ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதம் படைத்த ஒரு ராசியாக இருந்தால் கூட இவங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்களோ வச்சுக்கோவே, அதில் ஏதாவது பின்னடைவு, ஏதாவது தோல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையமாக சந்திக்கிறாங்களாம். இதற்கு என்னதான் காரணம்? அதே மாதிரி இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்த கிரகம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு கவனத்தை உங்களுக்கு சொல்லப்படுது, மேலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அதே மாதிரி இந்த எந்த கிரகங்களோட தாக்கத்தினால உங்களுக்கு சவால்கள் வரலாம், தொழில், பணம், குடும்பம், காதல், திருமணம், உடல் நலம், மாணவர்கள், வியாபாரம், சனி பகவானோட அருள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க என்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தில் புதனோட ஆதரவு உங்களோட சிந்தனை மற்றும் தொடர்பு திறனை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்கு. குருவோட பார்வை அப்படிங்கிறது கல்வி, அறிவு, ஆலோசனை, புதிய வாய்ப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே சனியோட தாக்கம் பொறுப்புகளை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். மெதுவாக இருந்தால் கூட நிலையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடிய அற்புதமான அமைப்பெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் காரணமாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதே நேரத்தில் கோபம் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்தீங்களா பல்வேறான எந்த ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தால் கூட அது கீழ் மட்டத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இந்த கோபத்தை மட்டும் கண்டிப்பாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ராகு கேது காரணமாக சில குழப்பங்களும் திடீர்னு பல மாற்றங்களும் ஏற்படலாம். அதே நேரத்தில் முக்கிய முடிவுகளை எப்பவுமே யோசித்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில் மற்றும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகளோட நல்ல பேர் பெற நிறையவே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றம் நினைக்கிறவங்க அவசரப்படாமல் சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் தவிப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வாய்ப்பு அமையும் போது சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்கிற உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். ஆனாலும் முதலீட்டில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு. சரி, உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் வரலாம். ஓரளவுக்கு பணம் இருந்தால் கூட செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. கடன் வாங்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க, சிந்திங்க. அதே மாதிரி சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகரிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். காதல் மற்றும் திருமணம் இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, காதலில் இருக்கிறவங்களுக்கு அவசர முடிவுகளை எப்போவுமே தவிர்க்க வேணும். அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை நடைபெறவங்களுக்கு மெதுவாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையும் நேர்மையும் உங்களுடைய உறவை இன்னும் வலுப்படுத்தும். அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் உறவுகள் வகையில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கூட அதை அந்த இடத்துல என்ன செய்யலாம், அடுத்து என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு மினிட் யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்க. அதே மாதிரி பேசும்போதும் சரி செய்யும்போதும் சரி கொஞ்சம் நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக தான் இருக்கும். பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. சகோதரர்கள்கிட்ட பேசும்போதுமே தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நடைப்பயிற்சி, யோகா, தியானம் இது எல்லாமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உணவு முறையில் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உணவு வகையிலுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கவனச்சிதறல் இருக்குதுல்ல, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தினசரியுமே படிங்க, நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக தேடி கொடுக்கும். அதே மாதிரி
இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்காரர்களோட எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தோமா, மேசராசி. அதாவது நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் புரிதல் ரொம்ப தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல நட்பு, ஆனால் கருத்து மோதல்கள் உங்களுக்குள்ளே வரலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே. கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புணர்வை அதிகரிப்பார், உழைப்பின் மதிப்பையுமே உணர வைப்பார். தாமதமாக கிடைச்சா கூட ஒரு நிலையான வெற்றியை வழங்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே நேரத்தில் பழைய தவறுகளை திருத்தி கொள்ள நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுப்பாரு. பொறுமையாக இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க. அதாவது சனியின் தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் தீபம் ஏற்றலாம், காகத்திற்கு உணவு வைக்கலாம், முடிஞ்சால் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை உச்சரித்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய புத்திசாலித்தனமே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலனே சொல்லலாம். தாமதமான வெற்றி அப்படிங்கிறது நிலையான வெற்றி தாங்க, அதுதான் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். பிரச்சனை வந்தால் எப்போவுமே பயப்படாதீங்க, அதற்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்பை தேடி கண்டுபிடிங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அதே நேரத்தில் உங்களோட பொறுமை உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும். நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே இழக்காதீங்க. உழைப்பை யாராலுமே தோற்கடிக்கவே முடியாது. நல்ல வார்த்தைகள் நல்ல உறவுகளை கண்டிப்பாக உருவாக்கும். அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலுமே நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்று செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நாளைய வெற்றியை கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் புதிய ஒரு நம்பிக்கையை தொடக்கமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் கலந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அதே நேரத்தில் பொறுமை, திட்டமிடல், நிதானம், இறை நம்பிக்கை இது எல்லாத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம். சனி பகவானின் அருளால் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். ஆனால் லேட்டாக கிடைச்சாலும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் வகையில் தான் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் தரமாதமாக தான் அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் புதன் மற்றும் சுக்கிரனோட சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த அந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் தான் இருக்கும். இருந்தால் கூட மாதத்தின் சில நாட்கள் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பகவான் அதாவது உங்களோட ராசிக்கே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் தன லாபமும் கிடைக்கும். அடுத்ததான் சுக்கிரன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியில் குருவோடு இணைந்து கஜலட்சுமி யோகத்தை தரதுனால செல்வம் செல்வாக்கு உயரும். புதிய ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அமைச்சிருக்கு. அடுத்ததாக செவ்வாய் அதாவது உங்களோட ராசிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தொழில் மற்றும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு லாபமும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா புதன் அதாவது மாத தொடக்கத்திலேயே ஜூலை மாத தொடக்கத்திலேயே புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் எப்போதுமே நிதானம் தேவை. புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடும் முன்னாடி யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அடுத்ததாக சூரியன் அதாவது மாத மத்தியில் சூரியன் பயிற்சியில் சின்ன சின்ன அலைச்சல்களும் மன சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்களா உங்களுக்கு மாதத்தோட முதல் பாதியில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஜூலை 24க்கு பிறகு புதன் வக்கர நிவர்த்தி அடைவதனால தடைப்பட்ட வேலைகள் அனைத்திலும் வெற்றிகரமாக முடியும். இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக கடக்க கண்டிப்பாக எதுலேயும் அவசரப்படாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி யோசித்து முடிவெடுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பேச்சில் மட்டும் ரொம்பவே கவனம். குடும்பத்திலோ அல்லது அலுவலகத்திலோ எப்போவுமே வீண் விவாதங்களை நீங்கள் எப்போவுமே தவிர்த்துருங்க. யார்கிட்டையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நிதி மேலாண்மையை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட சுக்கிரனின் நிலையால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம்.
என்ன மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைச்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே நீங்கள் மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜோதிடரே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.